ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம அன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாள்தோறும் சுறுசுறுப்பாக துணி தைக்கிறதுக்கான இது வீடியோ தாங்க இது. அதாவது நம்ம வீடியோவில் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நம்ம துணி தைக்கலை. இப்போ நான் சமையல் பண்ணிக்கிட்டு தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கேன். சண்டேங்கிறதுனால எனக்கு ரெஸ்ட்டு. அதாவது பார்த்திங்கன்னா, கடையில் தைக்கிற பெண்களை விட வீட்டில் தைக்கிற பெண்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்களால் நாள்தோறும் சுறுசுறுப்பாக தைக்க முடியலை அப்படிங்கிறது தான். எங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வருது, கஸ்டமர் கேட்குற டயத்தில் எங்களால் கரெக்டாக கொடுக்க முடியலை அப்படிங்கிறது தான். எதனால் எங்களுக்கு இந்த சுறுசுறுப்பு இல்லை? அதாவது கை கால் வலி, பேக் பெயின் இதெல்லாம் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனாலையா, இல்லைன்னா வீட்டில் வேலைகள்லாம் செய்கிறதுனாலையா, இல்லைனா மன அழுத்தத்தினாலையா எங்களுக்கு ஏன் இந்த சுறுசுறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சில பெண்கள் யோசிக்கிறதே உண்டு. இப்போ எனக்குமே பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யுது. நானுமே இப்போ காலையில் 10 மணிக்கெல்லாம் தைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா 12 மணிக்கு தைச்சிக்கலாம், அடுத்தால ஈவினிங் தைச்சிக்கிடலாம், அடுத்தால நைட்டு தைச்சிக்கிடலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும். அதாவது எனக்கு எனி டைம் அந்த மாதிரி இருக்காது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அப்படி இருக்க தான் செய்யும். எல்லாருக்குமே இதே போல் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அப்போது நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு சில பயிற்சிகள் எடுத்துக்கிடணும். அப்படி அது என்னென்ன பயிற்சிகள்ங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்டையுமே ஒரு சில கஸ்டமர் துணி கொடுக்க தான் செய்வாங்க. இப்போ அவங்க தரும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, இது எனக்கு இவ்வளவா அர்ஜென்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் லேட்டாக தந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நான் என்ன செய்வேன், சரி நாளைக்கு தைக்கலாம், நாளா கழித்து தைக்கலாம், அந்த மாதிரியே எனக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ப்ளவுஸ் நாளைக்கே வேணும்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் நாளைக்கே கொடுத்துருவேன். ஏன்னா அதில் அப்போ நமக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கிது, இந்த கஸ்டமர் நம்ம கேட்டிருக்காங்க, நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் அந்த ப்ளவுஸுக்கு உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணி உடனே கொடுத்துருவேன் பார்த்துக்கிடுங்க. அப்போ அப்படியே நம்மளால் தைக்க முடியத்தானே செய்யுது. அப்போ ஒரு கஸ்டமர் நமக்கு இப்போ வேண்டாம் லேட்டாக தாங்கன்னு சொல்லும்போது நம்ம அந்த ப்ளவுஸை லேட் படுத்தி தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ நமக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை இருக்க தான் செய்யுது. அந்த தன்னம்பிக்கையை தான் நம்ம வெளியில் கொண்டு வரணுங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், என்கிட்ட ஒரு கஸ்டமர் வெள்ளிக்கிழமைன்னு ஒரு 10 ப்ளவுஸ் கொண்டு கொடுத்தாங்க. 10 ப்ளவுஸுமே எனக்கு அதாவது செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வேணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வேணும் அப்படின்னு சொன்னாக்கி நான் சனிக்கிழமை 3 ப்ளவுஸு, ஞாயிற்றுக்கிழமை 3 ப்ளவுஸு அந்த மாதிரி தைக்கணும்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன் அந்த ப்ளவுஸை. இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நான் 200 200 ருபீஸ் போட்டேனால 10 ப்ளவுஸுக்கு எனக்கு 2000 கிடைக்க தான் செய்யுது. அப்படிங்கிற ஒரு அதாவது பைசா கிடைக்கிதே அப்படின்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் தைச்சாலும் 4 நாளையில் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி 3 ப்ளவுஸ் முடிஞ்சுட்டு, நேற்று சண்டேங்கிறதுனால என்னால் ப்ளவுஸ் தைக்கவே முடியலை. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நான் 3 ப்ளவுஸ் தைக்க உட்காரணும். அப்போ ஒரு நாள் எனக்கு தள்ளி போகுதில்ல பார்த்திங்களா. அதனால தான் சொல்லி என்றைக்குமே நம்ம ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கி அதை நம்ம வெறி கொண்டு தைக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்களை கடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னாக்கி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு எனக்கு இன்றைக்கி நிறைய இருக்குது. அதாவது மேக்ஸி ஃபிட்டிங், கட்டிங் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சுடிதாருக்கு கை வைக்க அந்த மாதிரி இப்போ ஆல்ட்ரேஷனே எனக்கு இன்றைக்கி நிறையா இருக்குது. நான் இதுக்கப்புறம் இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இந்த ஆல்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நான் ப்ளவுஸ் தைக்க உட்காரும்போது பாருங்கள் எனக்கு சாயங்காலம் ஆயிரும். இப்போ நான் இதை சண்டே நேற்று கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த ஆல்ட்ரேஷன் வேலையை மட்டும் முடிச்சிருந்தோம்னா எனக்கு அதாவது இப்போ ஒரு ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் இன்றைக்கி ஆயிருக்கும். நான் இப்போ இதை தள்ளி போட்டதுனால எனக்கு பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் சில நேரத்தில் மிஷினும் சில நேரத்தில் நம்ம சொல் பேச்சு கேட்காது. அதுவும் ஒரு சில நேரத்தில் நூல் கட் ஆகுறது, இல்லைனா ஏதாவது ஒன்று பிரச்சனை பாபினில் வர்றது, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு கஸ்டமர் இப்போ எனக்கு அர்ஜென்ட் இல்லை, நீங்கள் மெல்ல தந்தாலும் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை பார்த்திங்கன்னா எனக்கு 1 மாதம் தாண்டியுமே போயிடுச்சு. நானுமே அதை இன்னும் கொஞ்சம் தைக்கவும் வைக்கவும் இந்த மாதிரி தான் எனக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வெள்ளிக்கிழமைன்னு ஒரு 10 ப்ளவுஸ் தந்தாங்க ஒரு கஸ்டமர். இப்போ நான் அவங்களுக்கு தைச்சி கொடுத்தேன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ இவங்க சொல்லுவாங்க, இப்போ நான் கொடுத்தேன் எனக்கு இன்னும் தைச்சி தரல, பார்த்திங்களா நீங்கள் அவங்களுக்கெல்லாம் தைச்சி கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை இப்போ கேட்பாங்க. என்னெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்குது டெய்லர் தொழிலில் பார்த்திங்களா. அதான் சொல்லுவேன். அப்போ நம்ம சோம்பேறித்தனம் படவே கூடாது. அவங்க நீங்கள் 1 மாதம் கழித்து தந்தாலும் நடக்கும்னு சொல்லி சொன்னாலுமே நம்ம இல்லைங்க சரி அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு நம்ம அந்தந்த டயத்தில் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது எனக்கு நடந்தது நான் உங்களுக்கு அப்படியே தான் சொல்கிறேன்.
இப்போ தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மனசை வந்து என்றைக்குமே அதாவது ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். மனசையும் சரி, உடம்பையும் சரி நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம தையல் தொழிலில் என்றைக்குமே சக்ஸஸ் ஆக முடியும். அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நான் வந்து இப்போ ஒரு 5-6 வருஷத்தில் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம மனசை வந்து எங்கேயுமே பயப்படக்கூடாது. எங்கேயுமே இப்போ இந்த கஸ்டமர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் வந்து தயக்கம் காட்டவே கூடாது. நம்ம இந்த கஸ்டமர் இப்போ ஒரு மாதம் கழித்து கேட்டிருக்காங்களா அப்படின்னாக்கி நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ வந்து முடிவு பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கு முதல் நாளில் இருந்து நம்ம மனசை வந்து தைரியப்படுத்திக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நாளைக்கு காலையில் இப்போ விடிகிற பொழுது வந்து நல்லாவும் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜியாகவும் இருந்த மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம எப்படியாவது வெறி கொண்டு 3 ப்ளவுஸை நம்ம தச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ளே வளர்த்துக்கிடணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினச்சிருக்கும் போது 2 ப்ளவுஸ் தைச்சி முடித்ததுமே நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படும் நம்ம உடம்புக்கு. அப்போ நம்ம அந்த மாதிரி தேவைப்படுற நேரத்தில் கொஞ்சம் வந்து ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காமெடியான சீன்ஸ் பார்க்கலாம். அதை அவர் கொஞ்சம் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக டீ குடிச்சிட்டு அந்த மாதிரி 1 மணி நேரம் நம்மளுக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கிடுங்களேன், அது வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு கொடுக்குற நம்ம வந்து ரெஸ்ட்டு, அதான் மனசில் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நம்ம வந்து அதாவது இத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கோம், அதாவது 1 மணிக்கு நம்ம தூரம் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 மணிக்கு நம்ம மிஷினில் வந்து உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்கிட்டு எந்திரிச்சிட்டு உட்காரணுங்க. இப்போ 2 ப்ளவுஸ் தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரெஸ்ட்டு தேவைப்படும். இப்போ அதே போல் நம்ம ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சி முடித்ததுக்கப்புறமா இப்படியும் பண்ணலாம். அதாவது மிஷின்லேயே உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி உட்காந்து 100 வரைக்கும் எண்ணணும்னு வச்சுக்கிடுங்களேன். கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டே நம்ம மைண்டு வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகுங்க. ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்ப மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சிடும். அந்த சுறுசுறுப்பு நமக்கு வந்து அப்படி திரும்ப கிடைச்ச மாதிரியே இருக்கும். இப்போ இதில் வந்து என்ன நம்மளுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்குன்னு வச்சிங்கன்னா, நம்ம 3 ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லி இன்றைக்கி முடிவு எடுத்துட்டோம். நம்ம 2 தான் முடிச்சிருக்கோம். அப்போ நம்ம 3ஆவது ப்ளவுஸு தைக்க ஆரம்பிக்கணும். நமக்கு வந்து கால் வலி, கை வலி, அப்போ நம்ம கொஞ்சம் நேரம் எந்திரிப்போம், அந்த மாதிரி தோணுது. அப்போ இந்த கண்ணை மூடிக்கிட்டே நம்ம 100 வரைக்கும் எண்ணும்போது நம்ம மைண்டு வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு இருந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு திரும்பவும் மறுபடியும் இன்னும் 2 ப்ளவுஸ் தைப்போம் அப்படின்ன மாதிரி தோணும். இப்போ எனக்குமே அப்படி தான் சில நேரத்தில் தோணும்போது நானுமே அப்படி தான் எப்போதுமே ட்ரை பண்ணுவேங்க. அப்படி ட்ரை பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மனசு தைரியம் கொடுக்கும். நானுமே 2 ப்ளவுஸ் தைச்சி முடிச்சு இப்படி அன்றைக்கி 100 வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டே எண்ணிட்டு திரும்பவும் 2 ப்ளவுஸ் நான் தைச்சிட்டேங்க. அன்றைக்கெலாம் எப்போதுமே நான் வந்து ஃபாலோ பண்ணுறது இப்படி தாங்க. சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கி நான் வந்து கண்ணை மூடிட்டு ஒரு 100 வரைக்கும் அப்படியே மனசை ரிலாக்ஸ் படுத்திக்கிட்டு 100 வரைக்கும் எண்ணுவேன். அதில் வந்து எனக்கு மைண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும், மனசுமே அப்படி வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் அதிலே நான் 2 ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிருவேன். எப்போதுமே நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் இது தான். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது நம்ம வந்து எண்ணம் எதை போல் நம்மளுக்கு இருக்கோ அதே போல் தான் நம்மளுக்கு வந்து செயல்பாடுகளும் நமக்கு அதை பொறுத்து தாங்க இருக்கும். இப்போ நம்ம மனசு எவ்வளோக்குள்ளே ரிலாக்ஸ் ஆகுதோ, மைண்டு அதை எவ்வளோக்குள்ளே ஃப்ரெஷ் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம வந்து சுறுசுறுப்பாக நம்ம வந்து செயல்படுவோம். இப்போ அன்றைக்கி நாள் பொழுதும் நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் காலையிலே எந்திரிச்சதுமே நம்ம வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட கும்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மிஷின்லேயும் நல்லா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம மிஷினில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்தோன்னு வச்சுக்கிறேங்களேன், அன்றைக்கி நாள் பொழுதும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போகும். நானும் அப்படி தான் எப்போதுமே டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதே போல் நீங்களுமே நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் ஏறவே ஏறாது. டென்ஷன் அதிகமாகாது, ரிலாக்ஸாக இருப்பீங்க. இதே போல் ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா உடனே 4-5 ப்ளவுஸாக நம்ம தைக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்களுமே நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கிறேன். நீங்களும் இதே போல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் இவ்வளோ பிரச்சனைகளெல்லாம் நான் அனுபவித்தேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவாக உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறேன். அதே போல் நீங்களும் இந்த மாதிரி
எப்படிலாம் கஷ்டப்படுறீங்க, அதாவது டெய்லரிங் தொழிலில். அதான் டெய்லரிங் தொழிலில் கஷ்டம்னு எடுத்துக்கிட்டால் கஷ்டம் இல்லை, நம்ம வந்து இதை வந்து ஜெயிச்சிடலாம், டெய்லரிங் தொழில் நமக்கு வந்து நல்லா தான் போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சோன்னு வச்சு இதை வந்து வெற்றி காணலாம். இதுதான் டெய்லரிங் போல். இதில் வந்து அப் அண்ட் டவுன் ரெண்டுமே இருக்குது. நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அதை நோக்கி தாராளமாக போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை. ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கிறது எல்லாத்தையும் நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.